வேர்ல்ட் T20 வெற்றியோட பெரிய ஹைக்கு அப்புறம் அடுத்தது ஒரு இளம் இந்திய அணி ஜிம்பாப்வே டூருக்கு தயாராகிறாங்க. சோனி ஸ்போர்ட்ஸ் 10 தமிழ் மற்றும் சோனி லெவலில் நீங்கள் பார்க்கலாம். நானும் காமெண்ட்ரி பேனலில் இருப்பேன். இந்தியாவோட இந்த ஜிம்பாப்வே டூர் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. 2026 வேர்ல்ட் T20 இந்தியாவில் நடக்க போகுது. அதற்கான ஒரு வாய்ப்பு பிளேயர்ஸ் எல்லாம் பார்ப்பதற்கு, பொட்டென்ஷியல் லீடர்ஷிப் ஆப்ஷன்ஸ் எவாலுவேட் பண்ணவும். அதனால தான் சுப்மன் கில் தலைமையில் ஒரு யங் இந்தியன் டீம் களம் இறங்குது. ஸோ ஒரு தோராயிரமான ஒரு லிஸ்ட்டு, நிறைய ப்ராமிசிங் கண்டெண்டர்ஸ். பட் என்னோட பார்வையில் ஒரு 5 பிளேயர்ஸ் வில் பி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஹூம் வி ஷுட் கீப் அன் ஐ ஆன் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். முதல்ல நான் வந்து அபிஷேக் சர்மா சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் சுப்மன் கில் இருக்கார், ருத்துராஜ் கைக்வாட் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் அபிஷேக் சர்மாவை டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்கு இதோட ஒரு நல்ல டைம் அமையாது. ஏன்னா செம ஃபார்மில் இருக்கார். ஐபிஎல்லில் வந்து அவர் ஒரு யுனிக் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணினதை நம்ம பார்த்தோம். அதாவது 30 பால் கூட எந்த இன்னிங்ஸும் ஆடாமல் ஓவரால் 400 ரன் அடித்த ஒரு வீரர். அதாவது ஒரு கட்டத்தில் 13 இன்னிங்ஸில் 467 ரன். எந்த இன்னிங்ஸ்லுமே 30 பால் தாண்டவே இல்லை. அந்த அளவுக்கு வேகமாக அடிச்சிருக்காரு. இம்பேக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் மட்டும் இல்லை, நல்ல லாங்கான இன்னிங்ஸும். எல்எஸ்ஜியை வந்து 10 ஓவருக்கு குறைவாக ஒரு 165 சொச்சம் ஒரு டோட்டலில் அடித்து முடிப்பதில் இவரோட பங்களிப்பு பெருசாக இருந்தது. அது மட்டும் இல்லை, பஞ்சாப் ஆடும் போதும் இதே மாதிரி தான் ஆடினார். 45க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட்டு, 180க்கு மேலே கிட்டத்தட்ட அவரோட ஸ்ட்ரைக் ரேட். இன்ஃபேக்ட் 45 ஆவரேஜ் இருந்தது. சையத் முஷ்டாக் அலியில் லீடும் பண்ணார் பஞ்சாப். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு நல்ல ஹேண்டி பவுலிங் ஆப்ஷன். பிகாஸ் இந்தியா சுரேஷ் ரெய்னா மாதிரி வீரர்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பேட்டர் ஹூ கேன் போல் அ கப்புள் ஆஃப் யூஸ்ஃபுல் ஓவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். பிகாஸ் பவர் பிளேலே இவர் போட முடியும், மிடில் ஓவர்ஸில் கூட இவரை பயன்படுத்தலாம். அண்ட் இந்த ஒரு பேக் ஸ்பின் போட முடியும் இவரால், அவரோட கன்வென்ஷனல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னை தாண்டி. ஸோ அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். டாம் மூடி ESPN கிரிக்கெட் இன்ஃபோவில் பேசும்போது இவரை ரொம்ப உயர்வாக சொன்னார். பேட் கமின்ஸ் வந்து நான் நெட்ஸ்லேயே இவருக்கு போலிங் போட பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு வீரர். அண்ட் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் முதல் 2 T20s ஜாயின் பண்ண போகிறதில்ல. அதாவது அவரும் சரி, சஞ்சு சாம்சன், சிவம் துபே மூவருமே வந்து இந்தியாவோட அந்த சக்ஸஸ்ஃபுல் டீமோட இணைந்து மும்பைக்கு வந்திருக்காங்க ஃபெலிசிட்டேஷனுக்கு. ஸோ அவங்க முதல் 2 T20Isக்கு ஜாயின் பண்ண போகிறதில்ல ஜிம்பாப்வேல. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக விளங்க போகுது. குறிப்பாக அபிஷேக் சர்மாவுக்கு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஜெய்ஸ்வால் முதல் 2 T20Isல அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய வீரர் அஃப்கோர்ஸ் கேப்டன் சுப்மன் கில். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸை லீட் பண்ணார் முதன்முறையாக. ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் சீசனாக இருந்திருக்கு. கேப்டன்சியில் அங்கங்கே சில மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ்லாம் காமிச்சார். சில இன்ஜீனியஸ் விஷயங்கள் அவரால் ரொம்ப இயல்பாக செய்ய முடிஞ்சது. ஷாருக் கானுக்கு போலிங் கொடுப்பது ஒரு உதாரணம். பட் பேட்டிங்கும் சரி, கேப்டன்சியும் சரி, கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தது அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் சரி, அவரோட உத்வேகம் நிறைஞ்ச கேப்டன்சியும் சரி, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண. மூணாவது ஒரு நபர், அதாவது நிறைய பேர் வேர்ல்ட் T20 ஸ்குவாடில் முதல் நபர்களோட பட்டியலில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் ரிங்கு சிங். அவருக்கு ஒரு செம்ம வாய்ப்புங்க. ஏன்னா சிவம் தூபே வந்து இந்த 2 T20s மிஸ் பண்ணக்கப்புறம் அவர் வராரு, ஜாயின் பண்ணுவார். பட் அவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் ரிங்கு சிங்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அவர் ஆடினது வந்து அக்ராஸ் 4 கண்ட்ரி. அதில் வந்து ஏஷியன் கேம்ஸ் கோல்டு மெடல் வின் பண்ண சைடோட ஒரு உறுப்பினராகவும் இருந்தார். 11 இன்னிங்ஸில் 356 ரன்னு, 177 ஸ்ட்ரைக் ரேட், கிட்டத்தட்ட ஆவரேஜ் வந்து 90 கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை வச்சுட்டு அவருக்கு இந்த அணியில் ஒரு மிக முக்கியமான ரோல் இருக்கும். ஆஸ் அ ஃபினிஷர் ஒரு கஷ்டமான ரோல் பண்ணுற ஒரு வீரர். பட் அவர் நிச்சயமாக ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பார். ரிங்கு சிங் மாத்திரமல்ல, அவர் கூட இன்னொரு வீரர். இந்த இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வந்து நிறைய பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. நான் சொல்கிற இன்னொரு வீரர் துருவ் ஜுரேல் ஐபிஎல்லுக்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் அவ்வளோ பிரமாதமாக அடாப்ட் பண்ணி ஆடினார். அவரோட பெரிய ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர்ஸ் வந்து அவரோட ஸ்வீப்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ். அதை வந்து இன்ஃபேக்ட் SRHக்கு எதிராக செகண்ட் குவாலிஃபயரில் யாருமே பெருசாக ஆடாத போது ராஜஸ்தான் ராயல்ஸில் 139 தான் அடித்தாங்க சேஸ் பண்ணும்போது. அலாங் வித் ஜெய்ஸ்வால் இவர் ரொம்ப நல்லா ஆடினார். 35 பால் 56ங்கிறத தாண்டி, ஒரு அன்பீட்டன் 56ங்கிறத தாண்டி ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப், ஒரு டேர்னிங் ட்ராக்கில் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சிறப்பாக ஆடினார். அண்ட் அந்த குவாலிட்டி இந்தியா தேடுவாங்க. மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்பின் ஹிட்டர். அண்ட் அந்த பட்டியலில் ரிங்குவும் சரி, ஜுரேலும் சரி, 2 பேருமே வந்து
அவங்க ஆடிஷன் பண்ணுறதுக்கு ஒரு மிக சிறந்த வாய்ப்பு இந்த சீரீஸில். ஏன்னா 2 பேருக்குமே ஐபிஎல்லில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல. ரிங்குக்குமே பார்த்திங்கன்னா மொத்தமாக 113 பால் தான் ஆடினார். அதில் 148 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்ததை பார்த்தோம். சரி, பேட்டர்ஸை தாண்டி போலர்ஸ் பார்க்கும்போது ரவி பிஷ்னாய்க்கு வந்து ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் நிறைந்த ஒரு லாஸ்ட் 15 மந்த்ஸ்ன்னு சொல்லலாம். பெங்களூர் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஹை ப்ரெஷர் 2வது சூப்பர் ஓவர் அவர் போலிங் போட்டார். ரொம்ப அழகாக போட்டார். யூஸ்வலாக போடுற மாதிரி ஃபயர் இன் பண்ணாமல் பால்ஸை நல்லா ஸ்லோவர் த்ரூ தி ஏர் போட்டு மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆனால் ஐபிஎல்லில் கொஞ்சம் தடமுரண்டதை பார்த்தோம். மொத்த கேம்பெயின்லேயே 10 விக்கெட் தான் எடுத்திருந்தார். அண்ட் அவரோட எக்கானமி ரேட்டும் 8.5 மேலே இருந்தது. அதனால தான் இந்தியா யுஸ்வேந்தர் சஹலோட எக்ஸ்பீரியன்ஸை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஆனால் அடுத்த வேர்ல்டு T20 வரும்போது சஹல் would be on the wrong side of the 30s. 35-36 வயசு ஆகிற தருணத்தில் பிஷ்னாய்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு அவரோட ஸ்கில் செட்ஸை என்ஹான்ஸ் பண்ணுவதற்கு. ஏன்னா ப்ரைமரிலி ஒரு கூகுளி போலர், அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி ஆடிடலாம் அப்படின்னு நிறைய அணிகள் வந்து அவரோட மேட்சப் ஸ்லாட் பண்ணுறாங்க. அந்த பர்செப்ஷனை மாற்றுவதும் தாண்டி இன்னும் அவரோட கேமை மெருகேற்றுவதற்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு. அடுத்ததாவது வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து ரொம்ப ஃபர்கெட்டபிள் லாஸ்ட் இயர் அண்ட் ஹாஃப். சையத் முஷ்டாக் அலியில் தமிழ்நாடுவை லீட் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டை தாண்டி போக முடியல. ஐபிஎல்லில் 2 மேட்ச் தான் ஆடினார். அதில் வெகுவாக ரன் கொடுத்தாரு. ஒரே ஒரு விக்கெட் தான் இருந்திருக்கு. அண்மையில் நிறைய இன்ஜுரிஸாலையும் பாதிக்கப்பட்டிருக்காரு கடந்த ஒரு 2-3 வருஷத்தில். இது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் அகெயின் ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு சீம் போலிங் ஆல்ரவுண்டர், சிவம் துபே மாதிரி ஒரு சீம் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டருங்கிற ஸ்லாட்டில் டாப்பில் அபிஷேக் சர்மா இருந்தாலும் மிடில் ஆர்டரில் வாஷிங்டன் ஒரு ரோல் இன்னமும் செய்ய முடியும். அதுவும் அவர் ஒரு இடது கை ஆட்டக்காரர். ஸோ டெஃபினெட்லி அந்த அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். நிறைய ரைட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் இல்லை இந்தியாவுக்கு. நிறையா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் பார்க்குறோம், ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பார்க்குறோம். பட் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் who can also bat. ஸோ அந்த பொசிஷனில் வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக திகழ வாய்ப்பு இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் அதர் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், கலீலுக்கு ஒரு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஃபாரெவர் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸை தேடிக்கொண்டு இருக்கும் ஒரு அணி. ஹர்ஷ்தீப் கிட்டத்தட்ட அவரோட ஸ்பாட்டை நெயில் டவுன் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் யூ கேன் நெவர் ஹாவ் இனஃப் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. துஷார் தேஷ்பாண்டேக்கு ஒரு பிரேக் கிடச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் பேட்டர்ஸில் சாய் சுதர்ஷன் அவரும் இந்த ஸ்லாட்டில் இணைக்கப்பட்டிருக்கார். சரேலேருந்து நேராக அவர் டீமோட இணையிறாரு. சரேக்கு ரொம்ப நல்லா ஆடினதுனால தான் முதல் சீசன் 2வது சீசன் வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த தமிழ்நாட்டு வீரருக்கு. ஸோ சாய் சுதர்ஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவர் அதை பயன்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 ஐபிஎல் சீசன்ஸ் அவருக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. ஸோ நிறையா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ஹர்ஷித் ராணாவை பற்றி இப்படி பேசாமல் இருக்க முடியும். ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து ஒரு நல்ல சீம் போலர் மட்டும் இல்லை, நல்ல ஸ்விங் பண்ணக்கூடியவர் மட்டும் இல்லை, நல்ல டெத் போலர் மாத்திரமல்ல, அவருக்கு நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. அதை வந்து ஐபிஎல்லில் பயன்படுத்துவதற்கான அவசியம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு இல்லை. ஏன்னா அவங்க டீம் ஆல்ரெடி அவ்வளோ பெரிய டெப்த் நிறைஞ்ச ஒரு அணி. பட் ஹர்ஷித் ராணா இஸ் ஆல்சோ another வேல்யூபிள் bowling ஆல்ரவுண்டர். இந்தியாவுக்கு ஏகப்பட்ட ப்ராமிசிங் டேலண்ட். இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தே இந்த பெஞ்ச் ரிசர்வ்ஸ் தான். இத்தனை டேலண்ட் ஒரு 2-3 டீம் செய்ய முடியுங்கிற ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு அணி இந்தியா. ஸோ இந்த ஜிம்பாப்வே சீரீஸில் எப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க, எப்படி பிளேயர்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். விவிஎஸ் லக்ஷ்மன் ஒரு ஸ்டாண்ட்-இன் கோச்சாக இருப்பார். இந்த சீரீஸ் 6ஆம் தேதி தொடங்குது. அதாவது நாளை தொடங்க இருக்குது. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டேட்ஸ். நீங்கள் சோனி ஸ்போர்ட்ஸ் 10-4 தமிழில் என்னோட காமெண்ட்ரியோட கேட்டு இணையலாம். என்னுடன் அஃப்கோர்ஸ் வித்யுத் சிவராமகிருஷ்ணன் and அனிருத்தா ஸ்ரீகாந்தும் காமெண்ட்ரியில் இணைவார்கள். Until next time, this is bye from Arun. Do subscribe to Get This Creative. Thank you.